2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. இந்த வார்த்தையில் இன்னைக்கு என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னால என்ன அர்த்தம்? அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும், அடுத்தபடியாக தீர்க்க தரிசனம் கற்றுக்கொள்கிற எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தீர்க்க தரிசனத்துக்குனே தங்களை அர்ப்பணிச்சு, தீர்க்க தரிசி நாங்கள் கர்த்தருக்குத்தான் பிரியமாக வாழ்வோம், கர்த்தர் சொல்வதே இந்த உலகத்துக்கு சொல்வோம், கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதையே நாங்கள் நடப்போம் என்று ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இடம் எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, இன்னொரு இடம் உருவாக்கும்படியாக நாங்கள் போகலாமா, போய் உருவாக்கிக்கலாமா அப்படின்னு எலிசா கிட்ட கேட்குறாங்க. இதை ஏன் இன்னைக்கு சிந்திக்க வேண்டியிருக்குது? அன்றைக்கு ஆண்ட அந்த ராஜாக்களின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு பெரிய இடைஞ்சலாய் மாறினார்கள் என்று தவறாய் நடக்கிற ராஜாக்கள் சித்தரித்து விட்டார்கள். பிரமாணத்தை கடைபிடிக்காமல், மோசேயின் ஆகமத்தின்படி வாழாமல், பாவத்தின் மீது வாஞ்சை கொண்டு எல்லாருக்கும் அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த ராஜாவுக்கு சார்ந்திருந்தால் என்ன வேணால் கொடுப்பார். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லாரும் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனார்கள். அப்படி விலகி போன காலங்களில் இந்த தீர்க்கதரிசிகள் தான் போய் கர்த்தருக்கு கீழ்ப்படி, இல்லை என்றால் தேசம் அழிவை நோக்கி செல்லும், கர்த்தருக்கு உண்மையாக இருங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. பார்க்க முடிவில் என்னாச்சுன்னா தீர்க்கதரிசிகள் கடிந்து கொள்ளுவாங்க. இப்படி இருன்னு சொன்னல, நீ ஏன் இப்படி இருக்க? ஏன்னா அவங்க பேசுறது நடந்தவங்களுக்கு தான் தெரியுமே தவிர சுற்றி இருக்கவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பயமாயிடுச்சு. என்னன்னா நம்ம நடந்ததை யார்ட்டையான்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயத்தில் தவறாக சித்தரித்து தீர்க்கதரிசிகளை பூரா கொல்ல முயன்றாங்க. கடிந்து கொண்டு புத்தி சொன்ன தீர்க்கதரிசிகள் அடுத்து உயிர் வாழ முடியாத அளவுக்கு ஓடி ஒளிய ஆரம்பிக்கிற அளவுக்கு பிரச்சனை வருது. அதுலேயும் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு ஒரு சில தீர்க்கதரிசிகள் தேவன் சொல்வதையே சொல்வோம் என்று அவ்வளவு ஆணித்தரமாக தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள். அதற்கடுத்து என்ன சம்பவிச்சதுன்னா, ஆகாப் எசபேல் என்கிற 2 பேர் வந்தாங்க. ஆகாப் ராஜா, அவனுடைய மனைவி பேர் எசபேல். 2 பேரும் சேர்ந்து, அந்த ராஜாவும் ராணியும் சேர்ந்து தங்களுக்கு இஷ்டமான எல்லாத்தையும் செஞ்சு மனிதர்களை பூரா அவங்க பக்கம் வணைந்து கொண்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் எந்த தீர்க்கதரிசியும் உள்ள போய் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாத அளவுக்கு போனதுனால ஒரு சில பேரை அதிகாரத்தை காட்டி மிரட்டினாங்க. இதுக்கு அடிபணிஞ்ச தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இவைகளெல்லாம் செஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி யார் தீர்க்கதரிசிகளை முதற்கொண்டு நம்ம கைக்குள்ளே போட்டோமே நினச்சிக்கிட்டு இந்த 2 பேர் இருக்கையில் திடீரென்று ஒருத்தன் ராஜா அரண்மனைக்குள்ளே நுழையினான். அப்படித்தான் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கும். எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் என்ட்ரி ஆவார். எடுத்த உடனேயே ஆகாப் ராஜாவை தான் போய் பார்ப்பார். பார்த்து என்ன சொல்லுவார்? நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியே இந்த தேசத்தில் 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று. இப்போ எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு நினச்சா ஒருத்தன் போய் சொல்கிறான் மழை வராதுங்க. அதாவது நம்மளை கொன்றுவாங்க, உனக்கு இந்த அழிவு வந்துடும், தேசம் பிடிக்கப்பட்டுரும், நீ இவ்வளோ பாவம் செய்கிறேன்னு சொல்லுவான்னு நினச்சி பார்த்தான். வித்தியாசமான ஒரு தீர்க்க தரிசனம். என்னது? 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்தில் மழை இருக்காது. அது வர்றப்போ பார்ப்போன்னு அசால்ட்டாக விட்டுட்டான். அவன் சொன்னபடியே மழை இல்லை. எங்கே தேடினாலும் எதுலேயும் பூமியில் நீரூத்துகள் கொண்டு இல்லாத அளவுக்கு வறட்சி ஆயிடுச்சு. என்ன செய்யன்னே தெரியாமல் தகச்சு நிற்கும் போது ஆண்டவர் எலியாவிடத்தில் போய் சொன்னார், இப்போ போய் நீ அவன்கிட்ட காட்டு. எலியா வருகிறான். இந்த அளவுக்கு நீ தானே துரோகம் செஞ்ச, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செஞ்சியே. ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசிகளை சும்மா ஏவி நீ தப்பு செய்கிறேன்னு சொல்ல வச்சிருக்காரு. நீ நலமாக இருந்தால் தேசம் நலமாக இருக்கும். இப்போ வானத்தையே மூடிட்டாரு, என்ன பண்ண போகிற? உன்னால் கெட்டுப்போன எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி தேவனுக்கு பிரியமானதை செய்யணுன்ட்டு, தேவனுக்கு பிரியமில்லாதான் செஞ்சு பலன் இல்லை, அதையும் நீ செஞ்சுப்பார். நான் இப்போ தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் ஒன்று கேட்குறேன், ஆண்டவர் இறங்குவார் பாருன மாதிரி அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. இது அநேக முறை நம்ம சிந்திச்சிருக்கோம், நடந்துருச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு
கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க, முடிஞ்சது. இப்போ என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு பலன் உருவாகும்ல. எலியாவை பார்த்து அநேகர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காங்க. ஆண்டவர் அவர்களை தீர்க்கதரிசிகளாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி 1-2 பேர் எழும்பும் போதே ஆகாபுடைய மனைவிக்கு என்ன ஆயிடுச்சு, கோபம் வந்துருச்சு. நம்ம எது வேண்டான்னு சொல்லி வச்சிருந்தோமோ திரும்பவும் உருவாகிறாங்களா அப்படின்ட்டு அந்த எலியாவை நான் பயங்கரமாக கொல்லுவேணும்னு யாருமே தீர்க்கதரிசி ஆகலை. அந்த ஆகணும் ஆசைப்பட்டவங்க ஓடியே போயிட்டாங்க. ஓடியே போயிட்டு எலியா மட்டும்தான் இருக்கிறாரு. என்ன அது நடந்திருக்கல. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்தப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்போ எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துட்டான். ஆகாப்புக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் யெசபேலுக்கு பயங்கரமாக எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா முரட்டாட்டம் கொண்ட பெண், எதையும் செய்ய துணிந்தவர். இப்போ யெசபேல் எலியாவை கொல்லணும்னு முடிவெடுத்துட்டான். அப்போ ஒரு கூட்டமே எழும்பும். எந்த ஊரில், எந்த மூலையில், எந்த முட்டுக்களையும் அவளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது. அந்த எலியாவை கொன்றுனா கொல்றதுக்கு துணிஞ்சிருவாங்க. எலியா என்ன பண்ணனே தெரியாம ஓடி ஒளிகிறார். அவர் அந்த நேரத்தில் அது எவ்வளோ ஒரு பயம் இருக்கும். திடீர்னு இப்படி எழும்புனா யெசபேல் இப்படி ஒரு கட்டளையை போடுறா. அப்போ அது தேசம் முழுக்க அவளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். பயங்கரமாக எழும்புது. இவர் என்ன செய்யணும் தெரில. கொஞ்ச நாள் நம்ம உயிரை காப்பாற்றிட்டு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்போங்கிற அளவுக்கு முதலாவது தனக்கு முன்னுரிமை கொடுத்து போகிறாரு. ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் அவரோட இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். இடைப்பட்டு ஒரு நடக்குது. ஏன் இப்படி ஒளிஞ்சிருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அதான் சிந்திக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எப்படியாவது உம்முடைய நாம மகிமைப்படணும், எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்தை ஜனங்கள் அறியணும், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கப்பா. எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே கொன்று போட்டாங்க. உண்மையுள்ள தீர்க்கதரிசி, தேவன் சொல்லுகிறபடி எச்சரித்து நடத்துகிற தீர்க்கதரிசிக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இல்லப்பா. எல்லாரையும் கொண்டுட்டாங்க. நான் பக்தி வைராக்கியம் கொண்டு நீரே தேவன், உண்மையன்றி வேற ஒன்றும் அசையாது வராது என்று சொல்லி வைராக்கியமா நிற்கிற என்னையும் கொல்ல தேடுகிறாங்க. இவன் பார்வைக்கு இவன் ஒருவன். ஏன்னா அநேக வேதனையை கண்டு வந்துட்டான். இப்போ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடினாலும் ஒரு நாள் என்னை வெளிக்கொண்டு வருவீர், அன்னைக்கு நான் உலகத்துக்கு சாட்சியாக நின்று அநேக தீர்க்கதரிசிகள் உருவாகணும் வேண்டுன ஒரு மனுஷன் இப்போ அவனை கொல்லவே தேடிட்டாங்க. ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கான். அதான் ஆண்டவர்கிட்டே சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம்தான்ப்பா மீந்திருக்கேன், என் பிராணினே வாங்க தேடுறாங்க, தீர்க்கதரிசியை இல்லாமல் போயிடுவாங்களேங்கிறான். ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எழுதியிருக்கு பாருங்களேன். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். 7000 பேர் உள்ள இருக்காங்க. இஸ்ரவேல்ல ஒருவன் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலிசா யெகூவை அபிஷேகம் பண்ணுவான். அதை நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஆண்டவருக்கு 1000 ஜனம் தேவையில்லைங்க. இந்த 10 பேர் தேவையில்லை. இதில் 2 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி நடத்திடுவார். மற்ற 8 பேர் வெக்கப்பட்டு தான் நிற்கணும். அந்த 2 பேர் அடுத்த சந்ததிக்கு சாட்சியா இருந்து எத்தனையோ லட்சக்கணத்துக்கு அவன் சாட்சியா மாறிடுவான். ஆண்டவர் இங்க எலியா ஓடி ஒளிஞ்சது என்ன, நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7000 பேரை நான் நியமிச்சு வச்சிருக்கிறேன். எலியா, உன்னுடைய காலங்களை நீ இப்படி ஒரு தீர்க்கதரிசியா வருவேன்னு நினைச்சிருக்கவே மாட்டேன். உன்னை நியமிச்சது போல நான் அநேகரை நியமிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்ச வசனம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இடம் எங்களுக்கு
இன்றைய காலகட்டங்களில் தேவ விசுவாச பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே படித்து முடிக்கணும், அதில் போகணும், இதில் போகணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் தான் இருக்குது. யாரும் தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனுக்குள்ளே வாழணும், நம்ம ஒரு மிஷினரியாக மாறணும், நம்ம கர்த்தருக்கு பிரியமாக ஊழியம் செய்யணும், எந்த வாஞ்சியும் இல்லாத காலமாக போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் குறைவே வராது, எண்ணிக்கை கூடும். அவங்க இன்னும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இடம் நெருக்கடியாக இருக்குன்னு. அதில் ஒரு ஆளாக நிற்க ஆசைப்படுங்க. இன்னைக்கு அதுதான் சத்தியம். நீ தேவனால் நன்மையை பெற்றன்னு வாழ்கிற, ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான் நன்மைன்னு வாழ இடம் நெருக்கடியாகிற அளவுக்கு ஜனம் இருக்குது. ஏன் எழும்பக்கூடாதா நீயும்? என்னை வாழ வைத்து அழகு பார்த்த தேவன் அவர் தான். நான் அவருக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கணும். அவர் எனக்கு என்ன சித்த வச்சுருக்கார், அதில் போகணும். ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஒப்பு கொடுத்து பாருங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கவே எண்ணம் இல்லை, பொருத்தனை பண்ண சொல்லலை. அர்ப்பணித்து ஜெபம் பண்ண மாட்டிக்கல. உனக்கு ஊழியனாலே பயமாக இருக்குல்ல. நாள் இந்த சத்தியத்தின் வழியாக என்ன கற்றுக்கிறோம்? தேவனுக்கு தொண்டு செய்வது மகத்தான ஒன்று. இன்னைக்கு தேவனால் நன்மை வாங்குவதே வாழ்க்கையாக வச்சிருக்கிற பெற்றோர்களும் வாலிபர்களும் பெருகிவிட்ட சபைகள் ஏகப்பட்டது உண்டு. எங்கள் குடும்பத்தை இவ்வளோ தூரம் வாழ வச்சிருக்காரு, நான் ஒருத்தனாவது என் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டாம், நான் ஒருத்தையாவது நான் என் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டாம். நான் அர்ப்பணிக்கிறவங்க இல்லையே. ஆனாலும் சொல்லுகிறார், நீ இல்லைன்னா என்ன? அநேக பேர் இருக்கிறாங்க. இல்லை நீ இன்னைக்கு அர்ப்பணிக்கிறியா? இல்லை இன்னைக்கு அர்ப்பணித்து 3 மாதம் கழிச்சு, இல்லை எங்களுக்கு உலகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குன்னு உனக்கு வருமா? இல்லை என்றா அந்த பதட்டம் வர்ற நேரத்தில் சொல்லுவியா, பாடுவியா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் நாமத்திற்கே. அப்படி அர்ப்பணிக்க போறீங்களா? அர்ப்பணியா. எங்கள் வீட்டிலலாம் ஊழியங்கிறதுக்கு தகுதியே இல்லை. இயேசுவை எங்கேயோ தூரத்துலேருந்து பார்க்குறவங்க. ஆனால் என்னை அழைத்தார், என் மீது அன்பு கூர்ந்தார். இன்றும் அவர் கரங்களில் வைத்து ஏந்தி என்னை நடத்துகிறார். பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் நிற்க ஆசைப்படு. பரிசுத்தவான்களிடத்தில் கனம் பெறுவத பாக்கியமா என்ன? இந்த உலகத்தின் கூட்டங்களை நிற்கவும் உலகத்தில் கனமாக நிற்கிறதுக்கும் ஆசைப்படாத. பரிசுத்தவான்களுடைய சந்ததியில் நீ பேர் எழுதப்பட்டவங்களா இருக்கணும். இந்த கண்ணுக்கு அடுத்து அவ்வளோ பெரிய பரலோகம் இருக்குது. அவருக்குள்ள மரித்த மேகம் போன்ற திரளான சேனைகள் உயிரோட நிற்கிது, மகத்துவமாய் நிற்கிது, மகிமையாய் நிற்கிது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு இந்த கர்த்தர் வேணுமா வேண்டாமா? அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிங்க. ஊழியம் செய்வது பாக்கியம், அதன் பலன் பயங்கரமானது. நாங்கள் தான் ஏனோதானோன்னு பிறந்துட்டோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளாவது இந்த மகத்தான ஊழியத்தில் நீ அழைத்துக்கொள்ளும் பெற்றோர் ஜெபம் பண்ணு. வாலிப பிள்ளை அர்ப்பணி. உன்னை கொண்டு ஆண்டவர் 1000ங்களை ரட்சிக்கலாம். உன்னை கொண்டு ஆண்டவர் லட்சங்களை ரட்சிக்கலாம். உன்னை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே திருப்பலாம். நீ சாதாரணமாக இருக்கிற உன்னை அசாதாரணமான ஆளாய் கர்த்தர் மாற்றலாம். எந்த தீர்க்கதரிசி இருக்கக்கூடாதுன்னு தீர்க்கதரிசியின் கூட்டத்தையே முடிச்சேன்னு நினைச்சாங்களோ, அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் உட்கார இடம் இல்லாத அளவுக்கு இடம் இன்னும் நம்ம விரிவாக்குவோம்னு நினச்சி விரிவாக்குனாங்க. ஊழியங்கிறது ஆண்டவர் அழைச்சாதான் நடக்கும். ஆனால் அர்ப்பணிக்கிறது யார் வேணால் அர்ப்பணிக்கலாம். அதுதான் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போன்னு அர்த்தம். கர்த்தரை சேவிக்கணுங்க எந்த சூழ்நிலையும். கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வாழ்கிறான், கிறிஸ்துவின் வேலையை செய்கிறானா, அவன் இருந்தாலும் பேசப்படுவான், இறந்தாலும் பேசப்படுவான். உன்னதத்திலே மகிமையாக ஆண்டவன் வச்சிருப்பார். கிறிஸ்துவனால எல்லா ஆசீர்வாதம் வேணும், ஆனால் கிறிஸ்து தான் என்னை நடத்தினாருங்கிறது வேண்டான்னா அவங்க உலகத்தில் நல்லா இருக்கலாம், உன்னதத்தில் பலனே இருக்காது. அதனால் அநேகர் உருவாக போகிறாங்க. நெருக்கடியாக இருக்குதுன்னு சொல்ல காலம் வரப்போகுது. அதில் யார் இருக்க போகிறீங்க? நானும் அங்கே இருக்க விரும்புகிறேன்ப்பா, நான் இப்போமே கீழ்ப்படுகிறவங்க இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. இந்த உபவாச கூட்டம் இன்றைக்கி இப்படித்தான் ஆண்டவர் நடத்துகிறாரு. உன்னை ஒப்பு கொடு.